உங்க பையன் வர போறான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்களா? உங்க பேரை இங்க அசிங்கம் பண்ணிட்டு இருந்தான். எது பேரனா? அடுத்து அவன் மண்டையை உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டி நல்லது நடக்கிற நேரத்துல இப்படி உசுர வாங்குறீங்க? ஐயோ அத்தை, நான் என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. அவன் என்ன சின்ன பையல போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்களா? முடிக்கிற வரைக்கும் நீ உள்ளே இரு. கதவை தரங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? தர்ஷா சித்தப்பா கதவை திறக்க சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவன் என்ன பண்ணானு உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன வேணா பண்ணட்டும், அதுக்கு பூட்டுவியா நீ? ஆமா, அப்படிதான் பூட்டுவேன். என்னடி நடக்குது? அவன் பண்ண வேலை எல்லாம் கிரிமினல் வேலை. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கலாம் வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் பிரச்சனையா போயிடும். சொல்லிட்டேன். அப்புறம் குடும்பத்தோட எல்லாரும் ஜெயில தான் இருக்கணும். ஜனனி, நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, புரியுதா? மரியாதையா தர்ஷன வெளியில அனுப்பு. இல்ல உங்க எல்லாரையும் ஒரு கை பாத்துட்டு அவனை நான் வெளில கூட்டிட்டு திறக்க முடியாது. என்ன பிரச்சனை இப்ப? எதுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்க? என்னாச்சு ஜெனி? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா நீ தெரியுமா? சும்மா இரு. சக்தி, தர்ஷனை உள்ள பூட்டிட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அவனை முதல்ல வெளியே விட சொல்லு. சக்தி, நடந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீயே அவனை 4 சாத்தி உள்ள வச்சு பூட்டியிருப்ப. என்னாச்சு ஜெனி சொல்லு. காலேஜ்ல இவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணு வந்தா வீட்டுக்கு. இவன் அமிச்ச மெசேஜஸ், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் காமிச்சா. கண்ரவியா இருக்கு பாக்குறதுக்கே. இவன் லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம கிட்ட ஒத்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். என்னடி என்ன சொல்ற? அடுத்தடுத்த புதுக்கதை ஆரம்பிக்கிறீங்களா? பொழுதன்னைக்கும் எங்க உசுரி எப்படி எல்லாம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உள்ள இருக்கிறதே என் புள்ள. அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்தா அனாவசியமா யாராவது குறுக்க வந்தீங்க, சொந்த பந்தம்லாம் நான் யோசிக்க மாட்டேன். ஐயோ அப்பா அப்பா ஒண்ணு இல்ல உனக்கு? இங்க பாருங்க, எனக்கு இந்த டிராமா எல்லாம் பண்ண தெரியும். சித்தப்பா சத்தியமா சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்களை அவங்க வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. கை என்ன நினைப்பு உனக்கு? நிறுத்துங்க. கண்டவ பேச்செல்லாம் கேட்டு வந்து புள்ள மேல எல்லாம் கை வச்சிட்டு இருக்காதீங்க. பேசாம போயிடுங்க, இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். இங்க இருங்க. அவங்க அம்மாவுக்கு பிள்ளைக்கும் நடுல 1000 இருக்கும். நீங்க ஏன் மூக்கு நடுக்கிறீங்க? பழைய கதிரான மாத்திராத, பேசாம அலப்பற. ஒன்னும் ஆகல உனக்கு? இல்ல இல்ல ஒன்னும் இல்ல. அடிச்சுட்டாங்க சித்தப்பா. சொல்லுங்க வக்கீல் சார். அப்படியா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அம்மா, அண்ணன் வெளியே வர போறாங்களாமா? உங்க அப்பா வெளியே வர போறாங்களா? சரியா? உண்டு இல்லாம உங்க எல்லாம் விடு. விடுறா ஞான, நீ அவனை பாத்துக்க. இவன் மேல இவங்களோட நிழல் கூட படவே கூடாது. நான் அண்ணன் வர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். சரி, அம்மா நீங்க தர்ஷனம் பாத்துக்கம்மா. சரியா? சீக்கிரமே இவங்க ஆட்டத்தெல்லாம் க்ளோஸ் பண்றேன். வந்தோடனே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம். டேய், நீ என் ரூம்ல போயிரு. நீ பாத்துக்கமா? அண்ணா பாத்துக்கிறேன். நீ போ. பாத்துக்கிறேன், வந்துடுறேன். நீ விடு. டேய், இந்தாருங்கடி, அவன் வர்ற நேரத்துக்கு உசுர வாங்கிடாதீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. எங்களை கொஞ்சமாச்சும் நிம்மதியா விடுங்க.